வெல்கம் டு சயின்டிபிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி வித் லெவன் லைட். ஸோ ஜீவ சுதந்திரம் விதி இதை பத்தி இந்த சீரீஸ்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். அதுல இது பார்ட் 7. ஸோ இந்த பத்தில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உயர்நிலை ஆன்மாக்கள், அது அசெண்டட் மாஸ்டர்ஸா இருந்தாலும் சரி, இல்ல ரிலீஜியஸ் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல வணங்கப்படுற கடவுளர்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே அவங்களோட ஆன்ம பாதையில இந்த கடவுளை நோக்கிய அந்த முக்தி பாதையில இன்னும் பயணம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த கடவுளர்கள் அசெண்டட் மாஸ்டர்ஸ் வந்து மனிதர்களுடைய அந்த சோல் எவல்யூஷன்ல தலையிடுறத எப்படி பாக்குறாங்க, அதாவது மனிதர்களுக்கு ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும், வழிகாட்டுறதா இருக்கட்டும், அது எந்த மாதிரி பார்க்கப்படுது, நம்மளோட ஃப்ரீவில்ல இன்டர்ஃபியர் ஆகிற விஷயமா பார்க்கப்படுதா, இல்ல அது விதிப்படிதான் நடக்குது அப்படின்றத இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த உயர்நிலை ஆன்மாக்கள் மனிதர்களுக்கு ஹெல்ப் பண்றது, மெட்டீரியலிஸ்டிக்கா அவங்களுடைய வாழ்க்கையில ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஆன்ம முன்னேற்றத்துக்கு ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும், அந்த மாதிரி ஹெல்ப் பண்ற அந்த விஷயம் வந்து நம்மளோட ஜீவ சுதந்திரத்துல தலையிடுற விஷயமா? சோ இத 2 விதத்துல பார்க்கலாம். முதல் விஷயம் என்னன்னா, உயர்நிலை ஆன்மாக்கள் நம்மளுடைய வாழ்க்கைய மெட்டீரியலிஸ்டிக்கா பார்க்கறப்ப இந்த உலகியல் வாழ்க்கையில நம்ம வாழ்க்கைய ஈஸி பண்றதுக்கு, அதாவது எனக்கு இது குடு, அது குடு, இந்த இது சரியாகணும், இல்ல ஃபினான்ஷியலா எனக்கு இது குடுக்கணும், இல்ல எனக்கு இந்த மாரி நடக்கணும், இல்ல இந்த மாரி பண்ணணும்னு நம்ம பொதுவா நம்ம பிரேயர்ல கேட்கிறோம் இல்லையா? கேட்கிற அந்த விஷயங்களுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்றாங்க. அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் மூலமா நம்மளுடைய உலகியல் வாழ்க்கை வந்து ஈஸியாகிறதுக்குரிய அந்த தலையீடு, அத வந்து அவங்க பொதுவா அது எப்படி பார்க்கப்படுது அப்படின்றத மெட்டாபிசிக்கல் லெவல்ல பார்க்கலாம். ஸோ நம்ம லா ஆஃப் ஒன்ல வந்து டென்சிட்டி ஆஃப் கான்சியஸ்னஸ் பார்க்குறப்ப, நம்ம இப்ப இருக்க 3rd டென்சிட்டி, அடுத்த லெவல் 4th டென்சிட்டி. 4th டென்சிட்டி வந்து லவ், தனிப்பெரும் கருணை, எல்லாத்தையும் கம்பேஷனோட பார்க்கறதுக்குரிய அந்த டென்சிட்டின்னு பார்த்தோம். அதே இது 5th டென்சிட்டின்னு பார்க்குறப்ப லவ் அண்ட் லைட், அதாவது புரிதல் சார்ந்த அந்த அன்பு, அதை சார்ந்த டென்சிட்டி அப்படின்றத நம்ம பார்த்தோம். 5th டென்சிட்டில இருக்கிறப்ப அந்த ஆன்மாக்கள் வந்து அன்பு, அதை தாண்டி அறிவுடைய சேர்ந்த அன்பு அப்படின்ற அந்த அந்த லெவல்ல இருப்பாங்க அப்படின்றத பார்த்தோம். சோ இதுபடி பாக்குறப்ப 2 டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு உயர்நிலை ஆன்மாக்கள்ல. ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கிறவங்க மனிதர்களுக்கு ஹெல்ப் பண்றது ஓகே, அது வந்து அவங்களோட வாழ்க்கையில அந்த பிரச்சனைகளை அவங்க சரி பண்றது மூலமா அந்த கேட்டலிஸ்ட அவங்க பாஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு அவங்க மூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது ஓகே அப்படின்னு பாக்குறது ஒரு பெர்ஸ்பெக்டிவ். இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் பாத்தீங்கன்னா, இந்த டெம்பரவரி இன்கன்வீனியன்ஸ்க்காக அவங்களுடைய பாதையை மாத்தக்கூடாது. அதாவது இட் இஸ் ஓகே டு ஹேவ் தட் டெம்பரவரி இன்கன்வீனியன்ஸ். டெம்பரவரியா அந்த இன்கன்வீனியன்ஸ் மூலமா அந்த ஜீவனுக்கு ஒரு சோல் லெசன் இல்ல சோல் எவல்யூஷன் நடக்குதுன்னா, அதுக்கு அந்த டெம்பரவரியா அதை கோ த்ரூ பண்ற அந்த இன்கன்வீனியன்ஸ் வந்து ஓகே, அதுல நம்ம தலையிடக்கூடாது. அப்படி தலையிடுறப்ப அது அந்த ஆன்மாவுடைய ஆன்ம முன்னேற்றத்திலையும் இல்ல அந்த ஆன்ம நோக்கத்தை அது நிறைவேற்றத்துக்குரிய அந்த பாதையில வந்து தலையீடு இருக்கக்கூடாது. அப்படி தலையீடு பண்றது மூலமா அது சோல் பர்பஸும் சோல் எவல்யூஷனும் தடைப்படும் அப்படின்னு நினைக்கிற ஹையர் பீயிங்ஸ் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ். இந்த ஜீவன்கள் டெம்பரவரியா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய அந்த இன்கன்வீனியன்ஸை சரிப்படுத்துறத காட்டிலும் அவங்க அந்த சோல் பர்பஸை மீட் பண்ணி அந்த அவங்களோட சோல் ஆன்மா வந்து எவால்வ் ஆகி அடுத்த நிலைமைக்கு வர வேண்டியதுன்றது ரொம்ப முக்கியம். அதுக்காக அந்த சோல் அந்த எவல்யூஷன்ல நம்ம இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஹையர் டைமென்ஷனல் பீயிங் வந்து இன்னொரு பக்கம் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 2 விதமா ஹையர் டென்சிட்டி பீயிங்ஸ் வந்து இந்த மனிதர்களுக்கு ஹெல்ப் பண்ற அந்த பெர்ஸ்பெக்டிவே 2 விதமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஹையர் டென்சிட்டி பீயிங் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து 2 விதமா பார்க்கப்படலாம். 4th டென்சிட்டில இருக்கிறப்ப முழுக்க அன்கண்டிஷனல் லவ்வுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அறிவு விட அன்பு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அப்ப வந்து
இன்டர்ஃபியர் ஆகுறது ஓகே. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அவங்க எவால்வ் ஆகணும். அப்பதான் அடுத்த லெவலுக்கு வர முடியும். அப்படின்னு நினைக்கிற அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து 4த் டென்சிட்டிக்குரிய கான்ஷியஸ்னஸ். 5த் டென்சிட்டில வரப்ப வந்து அந்த அந்த ஆன்மாக்களுக்கு வந்து ஓகே இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. அவங்க அத கோ த்ரூ பண்ணாதான் அடுத்த லெவலுக்கு வர முடியும். அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அது வந்து அவங்க கிட்ட ஆல்ரெடி இருக்கு. நம்ம அதுல பண்றதுக்கு எதுவும் கிடையாது. அப்படின்ற அந்த புரிதலோட இருக்கிற அந்த கான்ஷியஸ்னஸ் வந்து 5த் டென்சிட்டிக்குரிய கான்ஷியஸ்னஸ் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதை இங்க கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். அதை இன்னும் ஈஸியா புரிகிறதுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் கவனிச்ச ஒரு இன்சிடென்ட்ல இருந்து இந்த விஷயத்தை கனெக்ட் பண்ணி சொன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க பேக்யார்ட்ல வந்து 2 வாத்து கூஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த வாத்தோடைய டைப். ஸோ என்னோட பொண்ணு வந்து பொதுவா அனிமல்ஸ் மேல ரொம்ப விருப்பமா இருப்பா. ஸோ அவ வந்து அந்த கூஸ்க்கு வந்து சாப்பாடு கொடுக்கறத வழக்கமாக்கிட்டா. டெய்லி வந்து அதுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தா. ஸோ அது காலப்போக்குல என்னாச்சுன்னா எந்நேரம் பார்த்தாலும் அதாவது காலையில ஏர்லி மார்னிங் 4 மணிக்கு எந்திரிச்சு பார்த்தா கூட அந்த கூஸ் அங்கேயே நின்னுட்டு இருக்கும். எப்பயுமே நின்னுட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை பார்க்கறப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா அந்த கூஸ்க்கு வந்து இயற்கையில அதோடைய சாப்பாடு அதை தேடி அதை சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் வந்து அதுக்கு இருக்கு. ஆனா அது அந்த இடத்துல அந்த இதுல ஸ்டக் ஆகி நிக்கிறனால அந்த வாய்ப்புகள் எதுவுமே அது கண்ணுக்கு தெரியல. அதுக்கு வந்து இவங்க சாப்பாடு தருவாங்க அப்படின்னு நைட்டும் பகலும் எப்பயுமே அதே இடத்துல அந்த பாண்டிங்ல சிக்கிக்கிச்சு. அதுவாவே சிக்கிக்கிச்சு அப்படின்றது வந்து பாக்குறோம் இங்க. சோ இத அப்படியே நம்ம இந்த சினாரியோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இதுல இருக்க அந்த கூஸ் தான் வந்து 3rd டென்சிட்டில நாம வந்து நம்ம ஹையர் டென்சிட்டி பீயிங்ஸ் கிட்ட நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நம்ம கேக்குறோம் இல்லையா? அது வந்து இந்த கூஸ் வந்து அந்த பர்டிகுலர் அட்டாச்மெண்ட்ல சிக்கிட்டு இருக்க மாதிரி தான். இதுல வந்து என்னோட பொண்ணு வந்து குடுக்குறா இல்லையா? அவளுக்கு வந்து அன்பு மட்டும் தான் அங்க முக்கியமா தெரிஞ்சது. ஸோ அப்போதைக்கு அதை பார்த்தோன்னே அதுக்கு சாப்பாடு தரணும், அதோடைய தேவைகளை பூர்த்தி பண்ணணும் அப்படின்ற அந்த பார்வையில பாக்குறது வந்து 4th டென்சிட்டிக்குரிய கான்சியஸ்னஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா அது அவங்களுக்கு வந்து ஃபுல் பிக்சர் கிடைக்காது. அந்த அன்பு மட்டும் தான் அப்போதைக்கு தெரியும். அது வந்து 4th டென்சிட்டிக்குரிய கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஒரு புரிதலோட இதை பார்த்து இல்ல அதுக்கு தேவையான ஃபுட்ல இருந்து அதுக்கு என்னென்ன தேவையோ அது இயற்கையிலேயே இருக்கு. நம்ம அதை இன்டர்ஃபியர் பண்றது மூலமா அதோட எவல்யூஷனை நம்ம ஸ்டாப் பண்றோம் அப்படின்ற அந்த பார்வையில நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அது வந்து 5th டென்சிட்டி கான்சியஸ்னஸ்ல ஹையர் டென்சிட்டி பீயிங் வந்து இந்த மனிதர்களுக்கு இவங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே அவங்களோட ப்ளூ பிரிண்ட்ல இருக்கு. அவங்களோட ஆன்மாவும் சரி இந்த பிரபஞ்சமும் சரி அவங்கள வந்து வழிநடத்தி கொண்டு போவாங்க. வாழ்க்கையில வர்ற சின்ன சின்ன அந்த கேட்டலிஸ்ட் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து அவங்க கோ த்ரூ பண்றது மூலமா அவங்களுக்கு வந்து லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. சோல் லெசன்ஸ் வந்து மீட் ஆகுது. அந்த புரிதலோட பாக்குறப்ப அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண கூடாதுன்னு இல்ல. ஹெல்ப் பண்றது மூலமா நம்மளோட கர்மால அவங்க இன்டர்ஃபியர் ஆகுறாங்க. நம்மளோட ஃப்ரீ வில்ல நம்மளோட சோல் எவல்யூஷன்ல அவங்க இன்டர்ஃபியர் ஆகுறாங்க. இந்த புரிதலோட பாக்குறப்ப அவங்க இன்டர்ஃபியர் ஆக மாட்டாங்க. சில சமயம் நம்மளுக்கு வந்து அந்த ஈஸி பண்ணி வேணா கொடுப்பாங்க. சோ இந்த புரிதல்ல இருக்கிற ஹையர் டென்சிட்டி பீயிங்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் மனிதர்களுடைய சோல் எவல்யூஷன்ல தலையிட மாட்டாங்க. இட் இஸ் ஓகே டு கோ த்ரூ திஸ் டெம்பரவரி இன்கன்வீனியன்ஸ். தற்காலிகமா இருக்கிற அந்த இன்கன்வீனியன்ஸ் வந்து ஓகே. அவங்க வந்து அவங்களுடைய பாதையில எவால்வ் ஆகுறதுன்றது அதை விட முக்கியம் அப்படின்ற அந்த பாதையில பாக்குறனால மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த கர்மாலயோ இல்ல ஃப்ரீ வில்லையோ வந்து ஹை டென்சிட்டி பீயிங்ஸ் தலையிட மாட்டாங்க. அவங்க பாதையில போயிட்டு இருக்காங்க. நம்ம பாதையில முன்னேறி அந்த லெவல்ல ரீச் ஆகணும் அப்படின்ற அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல தான் அவங்களுடைய டீச்சிங்ஸை நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த ஞானத்தை நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை தவிர நம்ம லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆகி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எதிர்பார்க்கறதுன்றது அந்த கூஸ் மாதிரி நம்மளே போய் வாலண்டியரா ஒரு பாண்டிங்குள்ள சிக்கிக்கிறதா அர்த்தம். அப்படி சிக்கிக்கிறப்ப நம்மளால நம்மளோட ஃபுல் பொட்டன்ஷியலை யூஸ் பண்ண முடியாது. அந்த எவல்யூஷன் வந்து அங்க தடைப்படுது. அதை வந்து உயர்நிலை ஆன்மாக்களும் விரும்ப மாட்டாங்க. அவங்களுடைய நோக்கம் என்னன்னா நம்ம மனிதர்களும் எவால்வ் ஆகி அவங்கள ஃபாலோ பண்ணி அடுத்த நிலையை அடையணும் அப்படின்றது மட்டும்தான் அவங்களுடைய நோக்கமா இருக்கும். ஸோ இதுல அடுத்த பெர்ஸ்பெக்டிவ் பாக்குறப்ப ஆன்ம முன்னேற்றம், அதாவது அவங்களுடைய பாதையை அவங்களோட டீச்சிங்ஸை ஃபாலோ பண்ணி ஆன்ம முன்னேற்றத்துல எவால்வ் ஆகுறது. இது வந்து அடுத்த பெர்ஸ்பெக்டிவ். இதுல 2 பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. இந்த சோல் எவல்யூஷன், இந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் இல்ல இந்த முன்னேற்றம் என்லைட்டன்மெண்ட் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா விதிப்படி நடக்கணும். ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு எப்ப நடக்கணுமோ அந்த ப்ராப்ளம் எப்ப இருக்கோ அப்ப அது நடந்தா சரி. அப்படி இருக்கிறப்பதான் அது ப்ராப்பரா இருக்கும். ப்ராப்பரான எவல்யூஷனா இருக்கு அப்படின்னு நினைக்கிற ஹை டென்சிட்டி பீயிங் ஒரு வகை. இல்ல அவங்களோட சோல் எவல்யூஷனை சூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு தேவையான ஞானத்தை நம்ம கொடுக்கணும்.
அவங்களோட ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்க்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். அவங்களுடைய என்லைட்டன்மென்ட்க்கு நம்ம தேவையான விஷயங்கள நம்ம குடுக்கறது மூலமா, அவங்க ஃப்ரீ வில் படி, அவங்களோட ஜீவ சுதந்திரத்தின்படி அவங்க வந்து நல்ல விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டு, அவங்களோட சோல் எவல்யூஷன அவங்க பாஸ் பண்றதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். இந்த ப்ராசஸ துரிதப்படுத்துறதுக்கு நம்மளுடைய உதவி அவங்களுக்கு வந்து தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிற ஹை டென்சிட்டி பீயிங் இன்னொரு பக்கம் இருக்காங்க. ஸோ இதுலயும் 2 பிரிவு இருக்கு. ஒண்ணு அவங்க வந்து அவங்களுடைய பாத்துல அவங்களுடைய பிராப்தம் படி எப்ப நடக்கணுமோ அப்பதான் நடக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஒரு வகை. ஸோ அவங்க வந்து மோஸ்ட்லி வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் அதுலயும் வந்து இன்வால்வ் ஆக தேவை கிடையாது. அந்தந்த சோலுக்கு எப்ப பிராப்தம் இருக்கோ அப்ப அவேக்கன் ஆகி அடுத்த நிலையம் கடந்து போகட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு வகை. இன்னொரு வகை வந்து இப்படி அவங்க ஃப்ளோல விடுறப்ப வந்து அந்த கர்மிக் சைக்கிள்குள்ள புரியாம மாட்டிட்டு திருப்பி திருப்பி பல பிறவிகள் எடுத்து அந்த வாழ்க்கை கஷ்டத்துக்குள்ள அந்த கர்மிக் சைக்கிள்குள்ள சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். அவங்களுக்கு வந்து நம்ம புரிய வைக்கணும். அவங்களோட அவேக்கனிங்க்கும் என்லைட்டன்மெண்ட்டுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணணும். அவங்களுடைய இந்த என்லைட்டன்மெண்ட் ப்ராசஸ வந்து நம்ம துரிதப்படுத்தி குடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இன்னொரு வகை. இதுல இந்த முதல் வகை, அதாவது நம்ம அவங்க பிராப்தம் படிதான் அது நடக்கணும் அப்படின்னு சொல்ற அந்த ஹை டென்சிட்டி பீயிங் அப்படி சொல்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த ஞான ரகசியங்கள் எல்லாத்தையும் நம்ம ஓப்பனா சொல்றப்ப, அவங்கவங்க ஃப்ரீ வில் படி அவங்க எடுத்துக்கட்டும் அப்படின்னு நினைச்சு நம்ம ஓப்பனா சொல்றப்ப, நெகட்டிவ் பாத்ல இருக்கிறவங்க, அதாவது சோல் எவல்யூஷன்ல இன்னும் நியூட்ரலைஸ் ஆகாம ஒரு பக்குவம் இல்லாத ஆன்மாக்களுக்கு வந்து அது சேர்றப்ப, அவங்களுக்கு வந்து அத வந்து தவறான முறையில எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்களோட ஃப்ரீ வில்ல தலையிடக்கூடாது. அவங்களோட சோல் எவல்யூஷன்ல இருக்க அந்த அந்த பாதையில நம்ம தலையிடக்கூடாது. அதனால நெகட்டிவா சில ஜீவன்கள் அத எடுத்துட்டு தவறான பாதையில போயி, அப்புறம் அங்க ஸ்ட்ரக் ஆகி திருப்பி வர்றதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. அப்படின்ற அந்த காரணத்தினால சில ஹையர் டென்சிட்டி பீயிங் வந்து அந்த சோல் எவல்யூஷன்ல தலையிட மாட்டாங்க. அவங்க பாதையில அவங்க போயிட்டு இருப்பாங்க. சிலர் வந்து இல்ல, இல்ல. நம்ம வந்து இந்த கர்மா சைக்கிள்குள்ள அவங்க மாட்டிக்குவாங்க. அதுக்கு தேவையான ஹெல்ப் பண்ணணும். அத எடுத்துக்கிறதும், எடுத்துக்காததும் அவங்களுடைய ஃப்ரீ வில். இருந்தாலும் நம்ம பண்ண வேண்டிய நம்ம ஹெல்ப்ப நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஹை டென்சிட்டி பீயிங் இன்னொரு வகை. ஸோ இதுலயும் வந்து ஃப்ரீ வில், ப்ரீ புரோகிராம் 2 வந்து சேர்ந்து தான் இருக்கு. ஸோ இந்த மாரி ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் எல்லா லெவல்லயும் இந்த ஃப்ரீ வில், ஜீவ சுதந்திரம், விதி அப்படின்ற இந்த 2 விஷயங்களும் ஒண்ணோட ஒண்ணு கலந்து தான் இருக்கு. ஸோ எது எதனால நடக்குது? இது ஜீவ சுதந்திரத்துல நடக்குதா? இல்ல விதிப்படி நடக்குதா? அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு ஒரு ஹை லெவல் ஐடியா வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அதனால தான் வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் இந்த ஃப்ரீ வில், விதி இதோட சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் நான் படிச்ச, நான் புரிஞ்சுக்கிட்ட எல்லா விஷயங்களையும் சம்மரைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். அதுல ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கான்ட்ரடிக்ஷனா தோணுது அப்படின்னா அத ஃப்ரீயா விட்டுருங்க. ஏன்னா நான் வந்து கலெக்டிவா நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், என்ன படிச்சேன், அதுல என்ன புரிஞ்சுக்கிட்டேனோ அததான் வந்து இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம நிறைய வீடியோல பார்த்திருக்கோம். நாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற இந்த 5 சென்ஸ் மூலமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற இந்த ரியாலிட்டி வந்து 1% தான். நம்மள சுத்தி இருக்க அந்த மெட்டாபிசிக்கல் ரியாலிட்டி அப்படின்றது பிரம்மாண்டமானது. ஸோ 99% நம்மள சுத்தி இருக்க ரியாலிட்டி வந்து நம்மளுடைய இந்த புறக்கரணிகள்னால அப்சர்வ் பண்ண முடியாத அந்த லிமிட்டேஷனுக்குள்ள தான் நம்ம இருக்கிறோம். ஸோ நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் நிறையவே நம்மள சுத்தி இருக்கு. ஸோ நம்ம இங்க தனியா எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கதான் நினைக்கிறோம். ஆனா மெட்டாபிசிக்கல் லெவல்ல நம்மள சுத்தி நம்மளுடைய ஸ்பிரிட் கைட்ஸ், ஏஞ்சல்ஸ், ஆன்செஸ்டர்ஸ், அசெண்டட் மாஸ்டர்ஸ், அப்புறம் நம்மளோட ஹையர் செல்ஃப், நம்மளுடைய அட்டாச் ஆயிருக்கிற நம்மளோட ஹையர் செல்ஃப், ஏகப்பட்ட பிரபஞ்ச சக்திகள் வந்து நம்மள சுத்தி இருக்கு. ஸோ நம்ம இங்க தனியா இல்ல. ஸோ நம்ம கேட்டா நமக்கு தேவைப்படுறப்ப ஒரு வரைமுறைக்கு உட்பட்டு ஹெல்ப் பண்றதுக்கு மெட்டாபிசிக்கல் லெவல்ல இருந்து ஏகப்பட்ட டிவைன் ஃபோர்ஸஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கு. ஆனா அதுல அந்த வரைமுறை அப்படின்ற அந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த டிவைன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாக்குறப்ப ஸோ நம்ம வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற அந்த டெம்பரவரி இன்கன்வீனியன்ஸ் இதை விட நம்ம கத்துக்க வேண்டிய பாடங்கள், சோல் லெசன், சோல் ப்ராக்ரஸ், இதுதான் வந்து மெட்டாபிசிக்கல் லெவல்ல ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. முக்கியமா நம்மளோட ஆன்மாவுக்கு நம்மளுடைய அந்த சோல் ப்ராக்ரஸ், சோல் லெசன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட டெம்பரவரி இன்கன்வீனியன்ஸை விட நம்ம நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்களை கத்துக்கிட்டோமா அப்படின்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் வந்து ஆன்மா முக்கியமா பார்க்கும். ஸோ இது ஏத்துக்கிறதுக்கு கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தாலும் இது ஒரு அனாலஜி வச்சு எக்ஸ்பிளைன் பண்றப்ப ஈஸியா புரியும். ஸோ நம்ம தூக்கத்துல
கனவு காண்றோம் அப்படின்னா அந்த கனவுல வர்ற கேரக்டர் அது வந்து நம்மளோட அந்த கரண்ட் செல்ஃப் ஜீவன் அப்படின்னு வச்சுக்கிட்டா அந்த தூங்கிட்டு இருக்க அந்த கேரக்டர் வந்து நம்மளோட ஆன்மா. ஸோ இந்த கனவுல அந்த கனவுல வர கேரக்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற அந்த டெம்பரவரி இன்கன்வீனியன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மள வந்து கனவுல ஒரு சிங்கம் துரத்திட்டு வருது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த சிங்கத்துக்கு பயந்து ஓடிட்டு இருக்க அந்த கனவுல வர கேரக்டர் நம்மளோட இந்த ஜீவன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த கனவை பார்த்துட்டு இருக்க அந்த கேரக்டர் பார்த்தா நம்மளோட ஆன்மா. ஸோ அந்த கனவுல வர கேரக்டர் வந்து ரொம்ப பேனிக்கா வந்து பயந்து ஓடிட்டு இருப்பாங்க. ஏன்னா அது ரியல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஆனா அந்த பாதிப்பு வந்து தூங்கிட்டு இருக்க நம்மளுக்கு இருக்காது. ஸோ ஆன்மாவுக்கு தெரியும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப டெம்பரவரியானது அப்படின்னு. ஆனா அந்த கனவுல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்க அந்த கேரக்டருக்கு வந்து அது ஒரு ரொம்ப பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஸோ அதே தான் இங்க நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணி பார்க்கணும். நம்மளோட ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கனவு மாதிரி. ஸோ ஆன்மாவோட பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த டெம்பரவரி லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கோ த்ரூ பண்றப்ப நாம சோல் எவல்யூஷன்ல அடுத்த நிலையை நோக்கி முன்னேறி போறோம் அப்படின்ற பட்சத்துல இந்த டெம்பரவரி இன்கன்வீனியன்ஸ் ஓகே அப்படின்ற அந்த பார்வையில தான் வந்து எப்பயுமே பார்க்கும். ஸோ நம்மளோட ஆன்மாவே நம்மளோட டெம்பரவரி இன்கன்வீனியன்ஸ்ல தலையிடாம இருக்கிறப்ப அவங்களோட ஆன்ம பாதையில ஒவ்வொருத்தரும் முன்னேறி போயிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த ஹையர் டென்சிட்டி பீயிங்கும் அதே பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இதை பார்ப்பாங்க. இது எல்லாம் டெம்பரவரி. இந்த எக்ஸ்பீரியன்ஸை கோ த்ரூ பண்ணா இந்த ஜீவனுக்கு வந்து ஒரு சோல் எவல்யூஷன் இருக்கும் அப்படின்ற அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஹையர் பீயிங்ஸ் வந்து அந்த புரிதலோட தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த லா ஆஃப் ஒன்ல பாசிட்டிவ் போலரைசேஷன் நெகட்டிவ் போலரைசேஷன்ல பார்த்த மாதிரி ஃப்ரீ வில் அப்படின்ற அந்த கான்செப்டுக்கு யூனிவர்சல் லா படி நிறைய முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. ஒரு ஜீவனோட ஃப்ரீ வில்ல இன்னொரு ஜீவன் தலையிடுறப்ப அந்த போலரைசேஷன் படி அது வந்து பின்னோக்கி தள்ளப்படுது அதோட எவல்யூஷன்ல அப்படின்ற அந்த காரணத்தினால ஒரு ஜீவனோட ஃப்ரீவில்ல தலையிடுற அந்த விஷயம் வந்து ரொம்ப கவனமா பார்க்கப்படும். அவங்களோட சோல் எவல்யூஷன்ல தலையிடாம என்ன உதவி பண்ண முடியுமோ அந்த மாதிரியான உதவிகளை பண்றதுக்கு தான் வந்து ஹையர் டென்சிட்டி பீயிங் முயற்சி பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோல நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே என்னுடைய புரிதல்ல சொன்ன விஷயங்கள். கலெக்டிவா என்னுடைய இன்னர் சர்ச் எக்ஸ்டர்னல் சர்ச்ல நான் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டேனோ அந்த விஷயத்தை தான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இக்னோர் பண்ணிருங்க. ஸோ அடுத்து பார்ட் 8ல இந்த சீரியஸோட கன்க்ளூஷன் வீடியோவை பார்க்கலாம். நன்றி.